மயிலம் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவியின் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள் 1 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போன சம்பவத்தில் மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ஜக்காம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாதுரை என்பவரது மகன் ஏழுமலை. இவர் திண்டிவனத்தில் உள்ள புதுச்சேரி சாலையில் பாத்திரக்கடை வைத்துள்ளார். ஏழுமலையின் மனைவி புவனேஸ்வரி. இவர் ஜக்காம்பேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளார். இந்நிலையில் ஏழுமலை, புவனேஸ்வரி ஆகிய இருவரும் திண்டிவனத்தில் வாடகைக்கு குடியிருந்து வந்த நிலையில் பாத்திரக்கடையை கவனித்து வந்தனர். இவர்களது சொந்த வீடு ஜக்காம்பேட்டை தலையாரி தெருவில் உள்ளது. இந்த வீட்டிற்கு வார விடுமுறை நாட்களான சனி, ஞாயிறு தினங்களில் தங்கியிருந்துவிட்டு மீண்டும் திண்டிவனம் சென்று விடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை தங்களது வீடு திறந்து கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் ஏழுமலைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து சென்ற அவர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து தங்க மோதிரம், ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தி என 12 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ அளவிலான வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மயிலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன், கைரேகை நிபுணர் ஏபி, எஸ்பி சோமசுந்தரம் மற்றும் மயிலம் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உட்பட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர்.